ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரும் அதே போன்று ஏஜிஎஸ் சர்மா அண்ட் கம்பெனியின் நிர்வாக முகாமைத்துவ இயக்குனரும் அதே போன்று ஏஜிஎஸ் சர்மா என்றாலே பட்டய கணக்காளர் துறையிலே மிக தேர்ச்சி பெற்ற ஒருவர். எனவே அவர் இன்று எமது நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். சரி, கஸ்டம்ஸ் சுங்கத்துக்கு வழங்கப்பட்ட இலக்கு 2115 பில்லியன் இந்த ஆண்டுக்காக. ஆனால் கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. இதுக்கு கடந்த வாரம் அவர்கள் 2117 பில்லியனை அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி 2 பில்லியன் அதிகமாக பெற்றுவிட்டார்கள். இது ஒரு சாதனையாக இருக்கலாம். ஆமாம். ஆனால் நீங்கள் எங்கிருந்து அந்த பணத்தை பெற்றீர்கள்? வாகனங்கள் இறக்குமதி மூலமாக. இப்போ இந்த வாகனங்கள் இறக்குமதி மூலமாக பெற்று வாகனங்களுக்கு அதிகமான வரி செலுத்துவதன் மூலமாக தான் அந்த பணம் உங்களுக்கு வந்தது. ஆனால் சாதாரண ஒரு ஏழைக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், வாகனங்கள் விலை அதிகரித்தது, வரி கூட்டப்பட்டது. எனவே இந்த சுங்கத்துக்கு கிடைத்த இந்த லாபத்தை கூட நாங்கள் நான் குறிப்பிடுவது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு, அவர்கள் சொல்கிறார்கள், என்னையா அவங்க வாகன வரியை அதிகரித்து தானே அந்த இலக்கை எட்டுனாங்க, அப்போ எங்களுக்கு ஒரு கார் வாங்க முடியலை என்று ஒரு சாதாரண ஒரு இலைக்கோ நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய ஆசை இல்லாமல் போய்விட்டது. இதை நீங்கள் ஒரு பட்டய கணக்காளராக எப்படி பார்க்கின்றீர்கள்? நல்ல கேள்வி. என்று சொன்னால் மக்களுக்கு சேரும் முகமாக தான் இந்த நிகழ்ச்சியை போகுது. ஆகவே இந்த மக்கள் உண்மையாகவே இந்த வாகனத்தின் நீங்கள் சொன்னபோது இந்த சுங்கத்து அதிகாரிகளுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால் சுதந்திரம் அடைந்த பின்பு முதல் தரமாக இந்த இலக்கை இன்றைய பார்த்தோம்னால் இன்னும் இந்த மாதம் முடியவே 2 கிழமை இருக்கின்றது. அடுத்த டிசம்பர் மாதம் முழு மாதமும் இருக்கிறது. ஆக நிச்சயமாக அவர்கள் இலக்கை தாண்டி விடுவார்கள். அவர்கள் போனஸ் கூட பெறப்போகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து, அரசாங்கத்துக்கும் வாழ்த்து. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இதன் மூலமாக மக்கள், ஆனால் நாங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த முறை அரசாங்கம் பல 3 வருஷங்களுக்கு வாகன இறக்குமதியை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த வாகன இறக்குமதியை நிறுத்தி வைப்பதன் மூலமாக எமது பொருளாதார சுழற்சியை அரசாங்கம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். என்று சொன்னால் ஒரு பொருளாதாரம் என்று சொன்னது முழுவதும் இயங்க வேண்டும். இயங்குவதன் மூலமாகத்தான் அந்த சைக்கிளிக்கல் எஃபெக்ட் வரும். உதாரணமாக ஒரு வாகனம் வந்தால்தான் அது ஸ்பேர் பார்ட் செய்பவர்களுக்கு வியாபாரம் வரும், ஏர் கண்டிஷன் செய்பவர்களுக்கு வியாபாரம், ஒரு டிங்கரிங் வேலை செய்பவர்களுக்கு வியாபாரம். ஆகவே இந்த வாகனம் வெளியே வர வேண்டும், வாகனம் வர வேண்டும். ஏன்னு சொன்னால் வாகனம் வேண்டுபவர்கள் யார்? நிச்சயமாக எப்பொழுதுமே பணக்காரர்கள். ஆகவே இந்த நீங்கள் சொன்னது போன்று இறக்குமதி சுங்கம் இம்போர்ட் டியூட்டி யாருக்கு கூட்டப்பட்டுள்ளது? ஏழைகளுக்கு இல்லை, வேண்டுகின்ற பணக்காரர்களுக்கு. ஆகவே அரசாங்கம் வேணுமென்று தான் கூட்டியுள்ளார்கள். என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே பணக்காரர்கள், அவர்களால் முடியும் என்ற நோக்கத்திற்காக வாகனத்தை கூட்டி அவர்கள் மூலமாக வருமானத்தை மிகவும் சாதுரியமாக பெற்றுக்கொண்டனர். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், சிறிய மற்றும் நடுத்தர போன்றவர்களுக்கு எவ்வாறு பிரயோசனம் என்று சொன்னால், அந்த வாகனம் வந்தால்தான் அதற்கு பிந்த நான் சொன்னது போன்ற பல வேலைகள் வரப்போகின்றது. உதாரணமாக ஒரு டிங்கரிங் வேலை செய்வர்கள், பெயிண்டிங் வேலை செய்வர்கள், அந்த பட்ச் செய்கிறவர்கள், வாகனத்தை கிளீனிங் செய்கிறவர்கள், மற்ற அந்த வாஷ் பண்ணுறவர்கள், அவர்களுடைய சிறிய வியாபாரம் இதன் மூலமாக இன்னும் கூட போகின்றது. ஆகவே அரசாங்கம் ஒரு பொருளை ஒரு வாகனம், அதாவது பொருளாதார செயற்திட்டத்தை செய்வதன் மூலமாகத்தான் சிறியவர் ஒரு கோயில் திருவிழா நடந்தால், ஏனென்று சொன்னால் கோயில் திருவிழா நடக்க வேணும், நடந்தால்தான் இந்த ஊரே செழுமையாக வரும். அதே போன்று தான் இந்த இறக்குமதியை சுழற்சியை செய்வதன் மூலமாக மற்ற சிறிய நிச் மார்க்கெட் என்று சொல்லும் அந்த துறை கூட வருமானம் வரப்போகுது. அந்த வகையில் தான் அரசாங்கம் இது மறைமுகமாக சிறிய மற்றும் நடுத்தர எஸ்எம்இ செக்டருக்கு உதவியுள்ளார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த சுங்கம் தமது இலக்கை அடைந்து விட்டார்கள். மக்களுக்கு என்ன வரப்போகுது என்று சொன்னால், நிச்சயமாக எமது நாடு பொருளாதாரத்தில் ஒரு இலக்கை அடைந்துள்ளார்கள். அதாவது பொருளாதார இலக்கை, வருமான இலக்கை சுங்கத்தின் மூலமாக அடைந்துள்ளார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய கொள்கை மூலமாக வரி வருமானம், இதுவும் ஒரு இறக்குமதி வரி வருமானம் அடைந்து விட்டால் நிச்சயமாக அரசாங்கம் அந்த நிதி மூலமாக, இப்பொழுது பார்த்திருப்போம், திரைசேரியில் பணம் பொங்கி வழிகின்றது, நிரம்பி வழிகின்றது. அதை எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல் சில. ஆகவே அந்த சலுகைகளை நிச்சயமாக அரசாங்கம் இனி வழங்கத்தான் போகுது. எவ்வாறு வழங்க போகுது என்று சொன்னால், பாரிய பொருளாதார செயல் திட்டங்களை கொண்டு வரப்போகின்றார்கள். மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களை கொண்டு வரப்போகின்றார்கள். ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு பின்தங்கிய இடங்களை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால், நாங்கள் கடனை பெற்று செய்வதில் பலனில்லை. எமது நாட்டில்
கிடைக்கின்ற வருமானத்தின் மூலமாக செய்வதன் வாயிலாகத்தான் உண்மையான பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். நாங்கள் கடனை பெற்று எமது நாட்டில் அபிவிருத்தியை செய்வோமானால் அந்த கடனுக்கான வட்டியை கூட செலுத்த முடியாத பாரிய பொருளாதார சீரழிவில் இருந்தோம். ஆனால் இந்த முறை மூலமாக இந்த அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதன் மூலமாக நிச்சயமாக முழு நாட்டில் உள்ள வியாபாரம் செய்வர்கள், அதாவது பாகுபாடின்றி உயர்ந்த வியாபாரம் செய்வர்களாக இருக்கலாம், அதே போன்று சிறிய ஒரு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட ஒரு நன்மை வரப்போகின்றது. இதன் மூலமாக அரசாங்கம் இந்த தேவைகளை அரசாங்கத்தினுடைய சலுகைகள் கிராமம் நோக்கிய வீடு நோக்கிய பயணமாக இருக்க போனது. அந்த வகையில் அரசாங்கத்துடைய வெற்றி மக்களுடைய வெற்றியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக. அடுத்ததாக 2020 நீங்கள் என்னதான் சுங்கத்திலே நாங்கள் இலக்கை எட்டுவிட்டோம் என்று அரசாங்கம் சொல்கின்றது. அதே போன்று நாங்கள் 2022 கோவிடுக்கு பிறகு 2023 24 பொருளாதாரத்திலே சரிவடைந்து, அதாவது சிங்களத்திலே சொல்வார்கள் வங்குரோத்தடைந்த நாடாக நாங்கள் மாறிய போது மீண்டும் நாங்கள் அதை மீண்டு வந்து விட்டோம் என்று ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றது, சரி நீங்கள் எல்லாம் சரி, 2028 நீங்கள் சர்வதேச நாணய நிதிய கடனை எப்படி செலுத்தப் போகின்றீர்கள்? ஆமாம், அந்த கேள்வியிலே வந்து நாங்கள் நிற்கின்றோம். நீங்கள் விடுவதாக இல்லை, மக்களுக்கு உண்மையாக நல்லது. இப்படி இருந்தால் தான் மக்கள் நீங்கள் அவர்களுடைய கேள்வி. ஆமாம், அதான் அதன் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பிரயோசனமாக இருக்கும். நல்ல ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவுதான் எமது தேவையை ஓரளவு பூர்த்தி செய்தாலும் 2028 நிதர்சனமான உண்மை, நாம் எமது கடனை அடைக்க வேண்டும். ஆகவே அந்த இலக்கை அடைவதை நோக்கியமாகத்தான் நமது பயணம் இருக்கின்றது. ஆகவே நான் நிற்கின்றேன், அரசாங்கம் ஓரளவு சரியான பாதையில் போகின்றது. நிச்சயமாக இந்த வகையில் பொருளாதாரம் சென்றால் நாங்கள் முழு தொகையை கூட அடைக்க முடியாது போனால் கூட கடன் கொடுத்தவர்களுடைய குட் புக்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று விடுவோம். ஆகவே நாம் ஒரு எம்மால் கொடுக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்கியுள்ளோம். ஆகவே 26 இருக்கின்றது, 27 இருக்கின்றது, ஆக இன்னும் 2.5 வருஷம் இருக்கின்றது. நிச்சயமாக இதே மாதிரி மக்களும் அரசாங்கமும் ஒரு டிசிப்ளினாக இருந்தது. நாங்கள் அரசாங்கத்தை உண்மையாக வாழ்த்து தெரிவிக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ண வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் தெரியும், அரசாங்கம் ஒரு செலவை கூட வீண் விரயமாக செய்யவில்லை. சுதந்திர தின நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி பட்டமளிப்பு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது அரச விழாக்களாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியில் கூட ஆடம்பர செலவுகளை இல்லாமல் செய்து ஒரு பேசிக் செலவில் மூலமாக அதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. உண்மையாகவே ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அரசாங்கம் தனது டிசிப்ளினை காட்டியுள்ளார். ஆகவே மக்கள் கூட இப்பொழுது தமது டிசிப்ளினை காட்டி வருவதன் மூலமாகத்தான் அரசாங்கத்தினுடைய திறசேரியில் பொங்கி வழிகின்றது பணம். ஆகவே நிச்சயமாக ஒரு நல்லொரு பேஸை அரசாங்கம் உருவாக்குகின்றார்கள். ஆகவே நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் தான் இலங்கையர்கள், நாம் தான் இங்கே வாழ்கின்றோம், நாங்கள்லாம் இலங்கை, அரசாங்கம் வேறு நாங்கள் வேறு இல்லை, இதுதான். ஆகவே நிச்சயமாக 28 முழுமையாக எம்மால் செலுத்த முடியாது போனால் கூட, ஆனால் நாங்கள் நிச்சயமாக ஒரு பாரிய ஒரு தொகையை செலுத்துவதன் வாயிலாக பாரிய பொருளாதார சீரழிவிலிருந்து, அதாவது வங்குரோத்து, அதாவது எமது நாட்டுக்கு இனி கடன் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவர்கள் உண்மையாக உலகத்தில் ஒரு சாதனை. இவ்வளவு தூரம் சரிந்த பொருளாதாரத்தை ஒரு மிக குறுகிய காலத்தில் நாம் கட்டி எழுப்பியுள்ளோம் என்று இலங்கை நாட்டை நோக்கி அனைவரும் வியந்து இன்று பார்த்திருப்போம். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற டூரிஸ்ட் பார்த்துருப்போம், வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளாக இன்று 2 மில்லியனை தாண்டி உள்ளார்கள். இது பாரியர். ஏனென்று சொன்னால் நமது நாட்டில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துள்ளது. இப்பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிளேஸாக இலங்கை தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக நம்புவோம், நம்மால் முடியும், நாமும் இதை அடைந்து இந்த பாரிய பிரச்சனையிலிருந்து தப்ப முடியும் என்றே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நாட்டிலே அனைத்து நாங்கள் முதலில் பேசினோம், நாட்டில் அனைத்து விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்துதல். அதுதான் இந்த அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. சகல விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தும் போது இங்கே நாங்கள் குறிப்பிட்டது போன்று யாருமே அரசாங்கத்தை ஏமாற்ற முடியாது. காரணம், அனைத்து பரிவர்த்தனைகளும் அங்கே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வரி கட்டியே ஆக வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய மக்கள், இலங்கை மக்களுக்கு, நேர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல போகின்றீர்கள்? ஒரு பட்டய கணக்காளராக நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? உங்களுடைய தொழிலை நான் குறைத்து மதிப்பதில்லை. சில வாடிக்கையாளர்கள், உங்களுடைய வாடிக்கையாளர் வருவார்கள், வந்து சொல்வார்கள், ஐயா எனக்கு 50 லட்சம் எனக்கு வருமானம், 25 லட்சம் காட்டுங்களா? அப்படித்தானே? அதனுடைய தொழில் ரகசியம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரி இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் நாங்கள் குறிப்பிட்டது போன்று வருடத்திற்கு 10 கோடிக்கு மேல் உழைக்கிறார். ஆனால் அவர் கணக்கு காட்டுவது இல்லை. அவருக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல போகின்றீர்கள்?
நான் சொல்கிறேன், இனி வருங்காலத்தில் நீங்கள் கடந்த காலம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனி அந்த பொற்காலம் போய்விட்டது என்றே நான் முதல் சொல்ல போகிறேன். நீங்கள் எதையுமே அவுட் ஆஃப் புக்ஸாக வைக்க வேண்டாம். உதாரணமாக நீங்கள் ஒரு பஜ்ரோ ப்ராடோ வச்சுருந்தாலோ, ஒரு 5 வீடு வைத்திருந்தாலோ, அல்லது 10 ஃபிக்ஸ்ட் டிபாசிட் 25 ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருந்தால் நீங்கள் ஒழிக்க வேண்டாம். அதாவது ஒன்றுமே ஒழிக்க வேண்டாம், காட்டுங்கள். எல்லாத்தையும் காட்டி முழுமையான ஒரு டேக்ஸ் பிளானிங்கை எடுங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால், அப்பா 10 ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், அம்மாவுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மாற்றி, அதாவது நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் செய்து டேக்ஸ் பிளானிங் செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் இனி ஒழித்தாலும், உதாரணமாக நான் சொல்லுகிற நேர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் வங்கி கணக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வைத்து 20 ஃபிக்ஸ்ட் டிபாசிட், ஒரு 10 ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வைத்து இவ்வளவு காலம் நீங்கள் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது ஒன்றை கூட காட்டியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி நீங்கள் ஒழித்தாலும் அந்த டின் நம்ம கேவைசி என்று சொல்லுவோம். ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டியோ ஒரு வங்கி நடைமுறை கணக்கு செய்யும் பொழுது நாங்கள் கேவைசியை நோ யுவர் கஸ்டமர் ஃபார்மை ஃபில் பண்ணுகின்றோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக கேட்கின்றார்கள் முக்கிய தரவு உங்களுடைய டின் நம்பர். அந்த டின் நம்பர் மூலமாக நிதி திரைசேரிக்கும் போகின்றது, உள்நாட்டு இறைவனை திணைக்களத்துக்கும் உங்களுடைய தரவுகள் போகின்றது. நீங்கள் கொடுக்காமலே உங்களுடைய வங்கி கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே அதிகாரிகள் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அவர்களுடைய நீங்களுடைய கேவை டின் நம்பரை போட்டு விட்டாலே அவர்களுடைய தரவு வரப்போகும். ஆகவே அவர்கள் சொல்ல போகிறார்கள், இவ்வளவு கணக்கு இருக்கிறது, இவ்வளவு டேக்ஸ் கட்ட வேண்டும், இதற்கு கட்டி இருக்கிறீர்களா, இதுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா, இல்லை என்று சொன்னால் முதல் வழக்கு போட போகின்றார்கள். என்று சொன்னால் பிழையான தரவுகளை கொடுத்தால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பெனல்ட்டி இருக்குது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆகவே அதற்கு ஒரு பிறகு நீங்கள் வரி கட்டாத இடத்தில் வரி இனி சிஸ்டம் தான் ஜென்ரேட் பண்ணப்போது. நான் நினைக்கிறேன் இந்தியா போன்று இலங்கையிலும் வருங்காலத்தில் யார் உதாரணமாக சொன்னால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இப்போ எனக்கு தெரியும் ஒரு 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 எக்ஸ் என்றிருந்தால் எனக்கு தெரியும் எவ்வாறு பிரச்சனையை கையாளுவதும் விட இந்த எக்ஸை கையாண்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். இனி வருங்காலத்தில் யார் என்ன கேள்வி கேட்க போகிறார்கள்னு தெரியாது. என்ன சொன்னால் எல்லாம் ஜூம் மீட்டிங்காக இருக்க போன்றது, எல்லாம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக வர பண்ணுறது. எந்த உதாரணமாக நாங்கள் கொழும்பில் செய்தால் கொழும்பு உள்நாட்டு இறைவனை திணைக்களம் தான் கேள்வி இருக்கும். இனி வருங்காலத்தில் அது கொழும்பில் இருக்காது, குருநாகலாக இருக்கலாம் அல்லது அனுராதபுரமாக இருக்கலாம். ஆகவே கேள்வி கேட்பவர்களுக்கு தெரியாது யாரிடம் கேள்வி கேட்கின்றார்கள் என்று. அதாவது வரி செலுத்துவர்களுக்கும் தெரியாது இந்த அதிகாரிக்க போகின்றது. ஆகவே யார் இதை அந்த கேள்வியை யார் பரிசீலிக்க போகின்றார்கள் தெரியாது. அந்த பரிசீலித்ததை திரைசேரி கண்காணிக்க போகின்றது. அது மாத்திரமில்லாது அரசாங்க அதிகாரிகள் தமது சொத்து விவரங்களை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இல்லாத விடுத்து பிரைபரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவர்களை முதல் பனிஷ் பண்ண போகிறார், அவர்களுக்கு தண்டை விலகும். ஆகவே மற்ற அந்த சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகள் அதிகாரிகள் செய்தால் கூட செய்யலாம், ஆனால் தப்பிக்க முடியாது. ஆகவே அதிகாரிகள் பயப்பட போகிறார்கள். அதிகாரிகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக வரி செலுத்துபவர்களை ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்காக எல்லோரும் வரி செலுத்தினால் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு எவ்வாறு இந்த கஸ்டமில் பணம் பொங்கி வழிய போகின்றது, அதே மூலம் உள்நாட்டு இறைவனை திணைக்களத்திலும் கூடுதலாக பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அரசாங்கம் ஒரு வாட்டர் டேங்க் இருந்தால் நாங்கள் எவ்வாறு இந்த வாட்டர் டேங்க் இந்த டேங்க் கொள்ளளவு தான் நாங்கள் தண்ணி எடுப்போம். அதே மாதிரி அரசாங்கமும் கூடுதலாக வரி தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரியும் 5 வருட காலத்துக்கு மேல் ஒரு தேர்தலை சந்திக்க போகின்றார்கள். கூடுதலாக மக்களுடைய வரியை பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வரமாட்டார். அவர்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கே தெரியும் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஆகவே அரசாங்கம் முழு நாட்டும் மக்கள் வரி செலுத்தினால் வரியினுடைய 18% இருக்கின்ற வெட் வரியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 5% அல்லது 6% சிங்கிள் டிஜிட்ஸாக கேட்கிறோம். நிச்சயமாக அவ்வாறு குறைப்பார்கள். ஏனென்று சொன்னால் எல்லோருமே வரி கட்டமைப்புகள் வந்தால் அந்த வரி ரேட்டை குறைக்க முடியும். அதிகமான வரி வரும்போது குறைக்கும் பொழுது என்ன செய்யணும்னா எமது வரி செலுத்தக்கூடிய தேவை குறையும். ஆகவே அந்த வகையில் நாம் நிச்சயமாக வெற்றியடைய போகின்றோம். ஆகவே இனி என்ன செய்யணும் என்றால் வியாபாரம் செய்பவர்களும் சரி, எங்கள் போன்ற வரி ஆலோசகரும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க வேண்டும். பணத்தை மாத்திர நோக்கம் இல்லாமல் எமது நன்மதிப்பு முக்கியம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒழுங்கான வரி ஆலோசகராக செயற்பட்டால் தான் எமது கிளையன்ஸும் எம்மை நோக்கி வருபவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை பெற்று அவர்கள் ஒரு 4 பேருக்கு சொல்வார்கள். ஆகவே நாங்கள் இனி பெந்தலோ அண்ட் பிரேக் தலோ என்று பார்த்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் சட்டத்தை வளைத்து அதன் மூலம் நல்ல திட்டங்களை தீட்ட முடியுமோ அதைத்தான் இனி சொல்ல போகணும். அதைத்தான் சொல்லி வந்திருக்கின்றோம். இனி நாம் சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்லி மக்கள் அனைவரும் சட்டத்தை பின்பற்றி நாட்டை பொருளாதார நோக்கிய இலக்கை அடைத்து நாமும் நமது வீடும் அரசாங்கமும் நிச்சயமாக இலக்கை அடைய வேண்டும் என்றே நான் கருதுகின்றேன். அருமையான ஒரு இறுதி
வசதியாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு புரியும்படி கூறியிருக்கின்றீர்கள். இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரும் அதே போன்று AGS ஷர்மா அண்ட் கம்பெனியின் நிர்வாக முகாமைத்துவ இயக்குனரும் அதே போன்று AGS நிறுவனம் என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம். எனவே AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய நன்றி, வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.